காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பான அநீதிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பிரதமர் தெரிவிப்பு. வேலணை பிரதேச சபையினுள் அத்துமுறி நுழைந்த பசு உரிமையாளர் போராட்டம். பிள்ளையானிடம் விசாரணைகள் ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், போலீஸ் கான்ஸ்டபிள் கைது. ரணில் ராஜபக்ச கூட்டணியில் கடத்தல் சூத்திரதாரியாகிய பிள்ளையான். பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. ரணில் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் 44% அமெரிக்க வரியை ஒரே நாளில் நீக்கியிருப்பார். ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. டிரம்பின் வரி விதிப்பால் நேரடியாக இலங்கை இழக்கும் 500 கோடி ரூபாய். ராஜபக்ச குடும்பத்திற்கு ஆவணம் தயாரித்தவர் கைது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளை முதலாம் தவணைக்கான 3ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஏப்ரல் 21ஆம் தேதி ஆரம்பமாகி 9ஆம் தேதி நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை உண்மைக்கு புறம்பான முறையில் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இவர் 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மட்டக்களப்பு வவுனதீவு பகுதியில் 2 போலீஸ் அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் குற்றப்புலனாய்வு துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நேற்றவர் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவ சுப்பிரமணியம் ரவீந்திரநாதன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கொழும்பு 7இல் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கு பெற்றிருந்த போது பேராசிரியர் சிவ சுப்பிரமணியம் ரவீந்திரன் கடத்தப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 18 ஆண்டுகளுக்கு பின்னர் பிள்ளையான் என்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை பிள்ளையான் கைது செய்யப்பட்டதை அடுத்து மட்டக்களப்பில் பல இடங்களில் பட்டாசு கொளுத்தி கொண்டாடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை நாளை வழங்குமாறு அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. சுற்றறிக்கையினூடாக இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு காரணத்தினால் அதிகரிக்கப்பட்ட சம்பள தொகையை அன்றைய தினத்திற்குள் வழங்க முடியாவிடின் எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு முன்னர் வழங்கப்பட வேண்டும் என அமைச்சின் செயலாளர் எஸ். அலோக பண்டார தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் பல உடன்படிக்கைகளில் கச்சா தொட்டுள்ளதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டிற்கு துரோகம் இழைத்துள்ளது என சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் தெரிவித்திருப்பதை ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா நிராகரித்துள்ளார். இலங்கைக்கு பாதகம் ஏற்படுத்தும் விதத்தில் ஏதாவது உடன்படிக்கையில் அரசாங்கம் கச்சா தொட்டுள்ளதா என்பதை எதிர்க்கட்சிகள் நிரூபிக்க வேண்டும் என அவர் சவால் விடுத்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய விஜயத்தின் போது செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளை உடனடியாக பொதுமக்களிற்கு அரசாங்கம் பகிரங்கப்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளவர், இதன் உடன்படிக்கைகள் 2 நாட்டிற்கும் நன்மை பயக்கக்கூடியவை என தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இந்தியாவின் பல திட்டங்களிற்கு ஜேவிபி எதிர்ப்பு வெளியிட்டதை ஏற்றுக்கொண்டுள்ள அவர், இந்திய ராணுவம் இலங்கைக்கு வருவதற்கு காரணமான இந்திய இலங்கை ஒப்பந்தம் நாட்டிற்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்பதால் அவருக்கு எதிராக ஜேவிபி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது என தெரிவித்துள்ளார். நாங்கள் கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டோம். இந்தியா தற்போது மாறிவிட்டது, உலகமும் மாறிவிட்டது என தெரிவித்துள்ளவர், 1987இல் நாங்கள் எதிர்த்ததால் அந்த கோபத்தை கைவிடாமல் தொடர்ந்தும் அதே மனோநிலையில் இருக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் சர்வகட்சி மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. அமெரிக்க தீர்வை வரி விதிப்பினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக இந்த மாநாடு நடைபெறவுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர்கள் 12 பேர் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அவகாசம் கோரியிருந்ததாக அவரது பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025-2029 தேசிய ஊழல் எதிர்ப்பு வேலை திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்கான நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ,
சட்டமா அதிபர் பாரிந்தர் ரணசிங்க, மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமும் மேல் நீதிமன்ற நீதிபதியுமான ரங்க திசாநாயக்க உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக நிறுவப்பட்டுள்ள நிறுவனங்கள் தொடர்பாக மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரதம நீதியரசர், சட்டம் அதிபர், காவல்துறை அதிபர் மற்றும் அமைச்சுகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் ஒன்றாக இணைந்து செயற்பட்டால் மக்களின் நம்பிக்கையை வெல்ல முடியும் என்று கூறியுள்ளார். மக்களுக்கு மாபெரும் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அவற்றில் முதன்மையானது ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே. மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் போது அவர்கள் மத்தியில் நம்பிக்கை கட்டியெழுப்பப்படுகிறது என இதன்போது தெரிவித்துள்ளார். காணாமல் போனவர்கள் தொடர்பில் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இன்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், காணாமல் போனோர் தொடர்பாக அநீதிக்குள்ளானவர்களுக்கு நீதி மற்றும் சமத்துவத்தை வழங்க அரசாங்கம் உறுதியுடன் உள்ளது. ஆனால் நாங்கள் நேரில் சென்று இந்த விசாரணைகளை செய்ய முடியாது. இந்த விடயம் சட்ட ரீதியாகவும் நிறுவன ரீதியாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிறுவன ரீதியான தோல்விகளும் முறையான ரீதியான தோல்விகளுமே இந்த விடயங்களில் தாமதத்திற்கு முதன்மையான காரணங்களாகும். எனவே நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். இதன் மூலம் பிரபலியமாவதற்காகவன்றி இதுபோன்ற விடயங்கள் மீண்டும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு தேவையான நிறுவனங்கள் மற்றும் சூழலை உருவாக்குவது பற்றியும் ஏற்கனவே உள்ள அநீதிகள் குறித்து விசாரித்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். நிவாரணம் வழங்கும் அலுவலகம் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் என்பன பேரளவில் மட்டுமே நிறுவப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு அவற்றின் மீது நம்பிக்கை இல்லை. போதுமான அளவு பலம் இல்லாதமையாலும் அவை தோல்வியடைந்துள்ளன. எனவே இதுதான் கடந்த காலங்களில் நடந்தது. இதைத்தான் நாங்கள் சரி செய்ய முயற்சிக்கின்றோம். இந்த இடங்களில் சரியான நபர்கள் இருப்பதையும் வளங்கள் போதுமான அளவு ஒதுக்கப்படுவதையும் இந்த நிறுவனங்கள் அவற்றின் செயற்பாடுகளை செய்ய முடியும் என்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். காணாமல் போனவர்கள் தொடர்பான வழக்குகள் இன்னும் உள்ளன. இவை கடந்த 16 ஆண்டுகளாக இருந்து வரும் வழக்குகள். இவை எளிதானவை அல்ல. எனினும் நீதியை உறுதி செய்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஒரு குழுவை நியமிப்பதற்காக நீதியமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை தற்போது அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் அவர்களது செயற்திறனின்மை மற்றும் தோல்வி என்பனவற்றை மறைத்துக் கொள்வதற்கு அரசியல் ஊழலை ஒரு கேடயமாக பயன்படுத்தக்கூடாது என வலியுறுத்தியிருக்கும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, அரசு அதிகாரிகள் எவ்வித அச்சமும் பக்கச்சார்புமின்றி அவர்களது பணிகளை முன்னெடுப்பார்களாயின் எந்த ஒரு அரசியல்வாதியினாலும் அரசு சொத்துக்களை கொள்ளையிட முடியாது என தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகளில் அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக முன்னாள் கணக்காய்வாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பில் எக்ஸ் தள பதிவொன்றை செய்திருக்கும் முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி அதில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். அரசு அதிகாரிகள் ஊழல் மோசடிகளில் தொடர்பு பட்டிருப்பதாக முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை நாம் நீண்ட காலமாக கூறி வருகிறோம். ஊழல் மோசடிகளில் அரசியல்வாதிகள் ஒரு அங்கமாக இருக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இருப்பினும் இம்மோசடிகளில் அரசியல்வாதிகள் மாத்திரம் தனித்து ஈடுபட முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஊழல் மோசடிகள் பல்வேறு மட்டங்களில் இடம்பெறக்கூடும். அவற்றில் பெரும்பாலானவை அரசியல்வாதிகளுக்கு தெரியாமலோ அல்லது அவர்களின் நேரடி தொடர்பின்றியோ நடைபெறுகின்றன. பொதுமக்கள் அரசியல்வாதிகள் மீது கொண்டிருக்கும் கோபத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ளக்கூடிய திறன் மிகுந்த ஊழல் அரசியல்வாதிகள் பலர் இருக்கின்றார்கள். இதன் அர்த்தம் அரசியல்வாதிகள் ஊழலற்றவர்கள் என்பதல்ல. இருப்பினும் அரசு அதிகாரிகள் எவ்வித அச்சமும் பக்கச்சார்புமின்றி அவர்களது பணிகளை முன்னெடுப்பார்களாயின் எந்த ஒரு அரசியல்வாதியினாலும் அரசு சொத்துக்களை கொள்ளையிட முடியாது. நிர்வாக மட்டத்தில் நிலவும் நேர்மைத்தன்மையும் தொழில்சார் நேர்த்தியும் மிக வலுவான தடுப்பு அரண்களாகும். அதேபோன்று அரசு அதிகாரிகள் அவர்களது செயற்திறனின்மை மற்றும் தோல்வி என்பனவற்றை மறைத்துக் கொள்வதற்கு அரசியல் ஊழலை ஒரு கேடயமாக பயன்படுத்தக்கூடாது. மாறாக சகல மட்டங்களிலும் பொறுப்புக்கூறல் உறுதிப்படுத்துவது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார்.
உரிமையாளரால் மேய்ச்சலுக்காக கட்டவிழ்த்து விடப்பட்ட பசு ஒன்று பிரதேச சபை வளாகத்திற்குள் நுழைந்து தாவரங்களை தின்று சேதமாக்கியதால் அந்த பசுவை பிரதேச சபையினர் சட்டத்தின்படி பிடித்து கட்டி வைத்த சம்பவம் யாழ் வேலணை பகுதியில் பதிவாகியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலணை நகர் பகுதியில் கால்நடை பண்ணை நடத்தி வரும் பெண் உரிமையாளர் ஒருவர் பிரதேச செயலக நுழைப்பாதையை வழிமறித்து இன்று ஆர்ப்பாட்டம் செய்ததால் அப்பகுதியில் சில மணி நேரம் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது: வேலணை நகர் பகுதியில் பால் உற்பத்தியை சுயதொழிலாக கொண்டு பசுமாடு வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் பெண் ஒருவரது பசு கட்டவிழ்த்து விடப்பட்ட நிலையில் வேலணை நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரதேச சபை வளாகத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த சிறு தாவரங்களை சேதப்படுத்தியதாக கூறி பிரதேச சபையின் ஊழியர்கள் அந்த பசுமாட்டினை பிடித்து முதற்கட்ட நடவடிக்கையாக உரிமையாளர் தேடி வரும் வரை சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப தமது பராமரிப்பில் வைத்திருந்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பசுமாட்டின் உரிமையாளர் இரண்டாவது நாளான இன்று பிரதேச சபையின் பொறுப்பில் பசுமாடு இருப்பதை அறிந்து பிரதேச சபை சட்டத்திற்கு விரோதமாக பசுவினை பிடித்து கட்டி வைத்துள்ளதாக தெரிவித்து பசுவை விடுவிக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தான் மாடு வளர்ப்பு தொழிலை பல லட்சங்கள் முதலீடு செய்து மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையை கருத்தில் கொண்டு மாடுகளின் நலன் கருதி அவற்றை அவிழ்த்து விட்டதாகவும் அவ்வாறான நிலையில் ஒரு பசு பிரதேச சபையின் வளாகத்திற்குள் சென்ற காரணத்திற்காக பிடித்து கட்டி வைக்கப்பட்டுள்ளது எனவும் அந்த பெண் கூறியுள்ளார். இது சட்டமுரணானது. இவ்வாறான செயற்பாடுகள் எமது தொழிலை பாதிக்கின்றன. எனவே சட்டத்திற்கு முரணான பிரதேச சபையால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பசுமாட்டை தண்டப்பண மறவிடாமல் விடுவிக்க வேண்டும் எனவும் இனியொரு முறை இவ்வாறு மாடுகள் பிடிக்கப்படக்கூடாது எனவும் கோரியே போராட்டத்தில் ஈடுபட்டதாக தொடர்ந்து அந்த பெண் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வேலணை பிரதேச சபையின் செயலரிடம் கேட்டபோது எமது பிரதேசத்தில் கால்நடைகளால் வருடா வருடம் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டு வருகின்றன. கட்டாக்காளி மாடுகள் ஒருபுறம் இருக்க வளர்ப்பு மாடுகள் கட்டவிழ்த்து விடப்படுவதாலும் பிரச்சினைகள் நாளாந்தம் ஏற்படுகின்றன. வளர்ப்பு பிராணிகளை கட்டி வளர்க்க வேண்டியது உரிமையாளர் ஒவ்வொருவரதும் பொறுப்பு. குறிப்பாக பங்களாவடி சந்தி பகுதியை அண்டிய சூழலில் மாலை 6 மணிக்கு பின்னர் நாளாந்தம் 50க்கும் மேற்பட்ட மாடுகள் வீதிகளில் தமது இரவு நேரத்தை கழிக்கின்றன. இதனால் நாளாந்தம் விபத்துகளும் ஏற்படுகின்றன. ஒரு சில பாரிய விபத்துகளும் ஏற்பட்டுள்ளன. இதே நேரம் வீட்டு பயிர்களை அளிப்பதாகவும் எமக்கு முறைப்பாடுகள் கிடைத்து வருகின்றன. இவ்வீதியில் உறங்கும் மாடுகளில் அதிகமானவை வளர்ப்பு மாடுகளாகவே இருக்கின்றன. இதை கட்டுப்படுத்துமாறும் தொடர்ச்சியாக எமக்கு முறைப்பாடுகள் கிடைத்து வருகின்றன என்றார். ரணில் விக்ரமசிங்க இன்னும் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இலங்கை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 44 வரியை ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலம் நீக்க வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறினார். யூடியூப் அலைவரிசை ஒன்றுக்கு அளித்த செவ்வியின் போது பேசிய அவர், பில்லியனியர் தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஆலோசனையின் பேரில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் போது இந்த வரி விதிக்கப்பட்டதாக கூறினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய நண்பர்களில் எலான் மஸ்க் ஒருவர் என்றும் அந்த வலுவான நட்பை பயன்படுத்தி இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு நிவாரணம் வழங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம் என்றும் அவர் மேலும் கூறினார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இல்லாததால் இலங்கை அந்த வாய்ப்பை இழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருந்திருந்தால் 44 வரியை முழுமையாக நீக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் 24% குறைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் கூறினார். 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது மைத்ரிபால சிறிசேனவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியுதவி செய்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், அர்ஜுன மகேந்திரனை மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் ரணில் விக்ரமசிங்க இந்த பண உதவியை வழங்கியதாக கூறினார். இலங்கை நாடு கொடுத்த பணத்தை அவர் இரட்டிப்பாக்கி மும்மடங்காக்கினார். எனினும் அவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் 2015 மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணைகள் தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிக்க தாமேன் அழைக்கப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ரணில் ராஜபக்ச கூட்டணியுடன் இணைந்து கடத்தல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் இன்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் தெரிவித்த அவர்,
கிழக்கில் உள்ள அநேகமான புத்திஜீவிகள் காணாமல் போயுள்ளனர். இவ்வாறான கடத்தல்களின் சூத்திரதாரியாக கருதி பிள்ளையான் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி அப்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து பல குற்றங்களை பிள்ளையான் செய்துள்ளார். மேலும் ரணில் ராஜபக்ச கூட்டணியுடன் இணைந்து கடத்தல் குற்றச்சாட்டுகளிலும் ஈடுபட்டுள்ளார். அவ்வாறான ஒரு சூத்திரதாரி இந்த உயரிய சபையிலும் இருந்துள்ளார். யுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்திற்கு இவர்கள் போன்றோர் எந்த அபிவிருத்தியையும் செய்யவில்லை. இது போலவே பலரால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. தற்போது அதற்கான மேம்பட்ட நடவடிக்கைகளை எமது அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது என்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் இலங்கை மீதான 44% வரி விதிப்பால் வடக்கு கடற்றொழிலாளர்கள் பாதிப்படைந்துள்ளதாக கடற்தொழில் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் பதப்படுத்தப்பட்டு தகரத்தில் அடைக்கப்பட்ட நண்டு சதையானது அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இந்த நண்டு சதை ஏற்றுமதியால் இலங்கைக்கு வருடாந்தம் 500 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெறுகின்றது. இந்த நிலையில் டிரம்பின் வரி விதிப்பால் நண்டு உற்பத்தியாளர்கள் அமெரிக்காவிற்கு நண்டு சதையை ஏற்றுமதி செய்வதற்கு தயக்கம் காட்டுகின்றனர். இந்த சூழலானது வடமாகாண கடற்றொழிலாளர்களினுடைய நேரடி சந்தை வாய்ப்பை பாதிக்கின்றது. எனவே இந்த விடயம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். லஞ்ச ஊழல் சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் வியாலேந்திரன் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்த பின்னர் அவரை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. லஞ்சம் பெற உதவிய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் வியாலேந்திரன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்தார். இருப்பினும் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாததால் வியாலேந்திரன் மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் அனைத்து பிணை நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ததால் இன்று நீதிமன்றம் அவரை பிணையில் செல்ல அனுமதித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்சவுக்கு சொந்தமான கட்டுமானம் தொடர்பில் கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் அசோக விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வுத்துறையினர் கைது செய்துள்ளனர். மாணிக்க கங்கை அருகே ஒரு கட்டுமானத்திற்காக முறைசாரா ஒப்புதல் வழங்கியதன் காரணமாக அசோக விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த திட்டம் முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது. கேள்விக்குரிய இந்த சொத்து கதிர்காமத்தில் உள்ள மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ள ஒரு ஒதுக்கீட்டு நிலத்தில் அமைந்துள்ளது. இது 12 அறைகளை கொண்ட ஒரு கட்டிடத்தையும் கொண்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறையின் விசாரணையின் போது கோட்டாபய அந்த சொத்துக்கும் தனக்கும் தொடர்பு இருப்பதை மறுத்துள்ளார். அந்த நேரத்தில் மின்சார கட்டணங்கள் குறித்து தனக்கு தெரியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெலிக்கடை போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது உயிரிழந்த இளைஞரின் சடலத்தை தோண்டியெடுத்து மீண்டும் பிரேத பரிசோதனையை நடத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரிக்கு இன்று உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணைகளை முன்னெடுக்குமாறு பதில் போலீஸ் மாதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். விசாரணைகளின் இடைக்கால அறிக்கையை எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு முன்னர் தமக்கு வழங்குமாறும் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். சத்ரஷ நிமேஷ் என்ற 26 வயதான இளைஞர் வெலிக்கடை போலீஸ் காவலில் இருந்தபோது உயிரிழந்தார்.